Welcome to Live in CA Funster channel. இன்னைக்கு February 12th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available now in Play Store. 1 year subscription க்கு success499 அப்படின்ற coupon code யூஸ் பண்ணீங்கன்னா bundle 50% offerல you can get it. So as usual நான் இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரிமைனிங் நியூஸஸை வந்து அந்த டேப்லெட் ஃபாரமில் இருக்கும்ல, ஸோ அதை வந்து நம்ம ஒரு தடவை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஐ கேம் டு நோ தட் எஸ்பிஐ கிளர்க்கோட ப்ரிலிம்ஸில் வந்து திஸ் வீக்கெண்ட் அப்புறம் அடுத்த வீக்கெண்ட்லாம் இருக்குது போல். ஸோ ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட். பட்ஜெட் செஷனை நம்ம வந்து இந்த எஸ்பிஐ கிளர்க்கோட எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேபி 23rd சண்டே ஆர் அந்த அரவுண்டு வந்து ஒரு நாள் பட்ஜெட் ஃபுல்லாகவே எக்ஸ்பெக்டட் எம்சிக்யூஸாக வச்சுக்கலாம் ஆர் ஃபுல் பட்ஜெட் பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் இஃப் சம்ஒன் இஸ் வாட்சிங் இட், இஃப் யூ ஹேவ் சஜஷன் ரிலேட்டட் டு பட்ஜெட் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷனில். ஸோ நான் இப்போது 38th நேஷ்னல் கேம்ஸ் வந்து 2025 உத்தரகண்டில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ மேகாலயா தான் 27 நடக்க போகிற நேஷ்னல் கேம்ஸோட ஹோஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் ஆப்வியஸ்லி இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் தான். இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டான பிடி உஷா தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தட் மேகாலயா வில் பி த 39th நேஷ்னல் கேம்ஸ் ஹோஸ்ட் பண்ணுற ஸ்டேட். ஸோ தேட் இப்போது ஃபைனல் டே அன்னைக்கு உத்தரகாண்ட் கிட்டேருந்து இந்த ஐஓஏயோட ஃப்ளாகை வந்து மேகாலயா வில் ரிசீவ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெசிஷனை வந்து மேகாலயாவோட சிஎம்மான கான்ராட் சங்மா அவர்கிட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணி வந்து இந்தியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் 2025 அப்படின்னு ஒரு கேம். ஸோ ஸ்னூக்கர்ஸ் ரிலேட்டடாக ஸோ யஷ்வந்த் கிளப் இந்தியாவில் தான் நடந்திருக்கு. அதில் வந்து பங்கஜ் அத்வானி அப்படின்றவர் வின் பண்ணியிருக்காரு, பீட்டிங் பிலேஷ் தமனி அப்படின்றவரை. ஸோ 36th நேஷ்னல் டைட்டில் ஃபார் பங்கஜ் அத்வானி. ஸோ இது வரையும் அவர் மொத்தமாக இது பண்ணதில்லை. அண்ட் நேஷ்னல் டைட்டில் மட்டும் இல்லாமல் மென்ஸ் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் மட்டுமே ஹீ இஸ் ஹோல்டிங் 10 டைட்டில்ஸ். ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஆல் த 84 பிரேக் ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி அது ஸ்பெசிஃபிக்கானதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் வின் பண்ணதன் மூலயமா ஏஷியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் வந்து நடக்க போகுது February 15. ஸோ அதில் வந்து ஹீ குவாலிஃபிகேஷன் ஆயிருக்காரு. ஸோ பங்கஜ் அத்வானி வில் பிளே இன் ஏஷியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப். ஸோ அவ்வளோதான், இதில் நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை வேறு எதுவும். இந்தியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் வந்து இஸ் அ கேட்வே ஃபார் ஏஷியன் அண்ட் வேர்ல்டு ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப். இது ரெண்டுக்குமே வந்து த பர்சன் ஹூ இஸ் வின்னிங் வில் டைரக்ட்லி participate in this. ஸோ அதனால தான் this game is something important for நேஷ்னல் லெவலில் விளையாடும்போது. அண்ட் பில்லார்ட் அண்ட் ஸ்னூக்கர் ரெண்டுமே வந்து பங்கஜ் அத்வானி வில் பிளே. அண்ட் ஃபார் ஹிம் திஸ் இஸ் த 36th டைம் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் அண்ட் 25th வேர்ல்டு சாம்பியன்ஷிப். 25 times வந்து ஹீ ஆல்சோ ஒன் ஸோ ஃபார் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ். ஸோ இது 2025 ரிசல்ட் வந்து வந்திருக்கு. இந்தியாவோட ரேங்க் என்னென்னா 96th. ஸோ இது ரிலீஸ் பண்ணது வந்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல்ன்ற ஒரு குளோபல் திங். 180 countries இந்தியா இஸ் இன் 96. ஸோ திஸ் இஸ் நாட் ஸோ குட். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வி ஹேட் குட் நம்பர்ஸ். இப்போ 38 தான் ஸ்கோர். இதுக்கு முன்னாடி 2023 39 இருந்துச்சு, 2022 40 இருந்துச்சு. ஸோ டு பி இதோட ஸ்கோரிங் எப்படி இருக்குன்றதை வந்து கொடுத்துருந்தாங்க. தட் 0னா ஹைலி கரப்டிவ், 100னா வெரி க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல்ன்ற ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் பேஸ்ட் ஆன் பெர்லின் ஜெர்மனி அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு 38 தான் இருக்குது. இஃப் யூ சி ஹியர் நம்மளோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா which is 38. ஸோ which is not good. பாதி கூட 50% கூட இல்லை. we are not so goodன்றதை இதுலேருந்தே காட்டுறாங்க. ஸோ லீஸ்ட் கரப்டட் நேஷன்ஸ் ஆர் த ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் 3 யாருன்னு கொடுத்துருக்காங்க. டென்மார்க், ஃபின்லாண்ட் அண்ட் சிங்கப்பூர். பாட்டம் ஆர் மோஸ்ட் கரப்டட் நேஷன்ஸ் யாருன்னு கொடுத்துருக்காங்க. சவுத் சுதான், சோமாலியா, வெனிசுலா அண்ட் சிரியா. சவுத் சுதான் இஸ் த லீஸ்டஸ்ட் corrupted nation, most corrupted nation அப்படின்னா they are the one.
நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸ்லாம் என்ன நிலமையில் இருக்காங்க அப்படின்னா சைனா இஸ் இன் 76th பொசிஷன், ஸ்ரீலங்கா 121st, பாகிஸ்தான் 135, பங்களாதேஷ் 149. ஸோ ஆப்வியஸாக வீணும் நம்மளை விட ஓரளவுக்கு கன்சிடரபிளி நல்ல பொசிஷனில் இருக்கிறது வந்து சைனா. ஆப்வியஸாக வீணோ த கம்யூனிஸ்ட் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த திங். ஸோ அதை தவிர்த்து யூஎஸோட பொசிஷன் ட்ராப்டு ஃப்ரம் 69 to 65 பாயிண்ட்ஸ். ஸோ அவங்களோட ப்ரீவியஸ் ரேங்கிங் வந்து 24th, இப்போ 28th. ஜெர்மனி from where the report has been released, ஸோ அவங்களோட ரேங்கிங் வந்து 15th இருந்திருக்கு. ப்ரீவியஸாக 9th ட்ராப் ஆகிருக்காங்க. ரஷ்யா who fell from 26 to 22 பாயிண்ட். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால தான் அது நம்ம வி கான் கன்சிடர். உக்ரைனும் வந்து டிக்ளைனில் தான் இருக்கிறதா காமிச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஷோட் டிக்ளைன்றதை இதிலே காமிச்சிருப்பாங்க. 148 கண்ட்ரீஸ் வந்து எய்தர் ஸ்டாக்னன்ட் ஆர் வேர்சன் ஆயிருக்கு. 2012 ஒன்லி 32 கண்ட்ரீஸ் தான் வந்து கரப்ஷனை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஆல்சோ நாட் ஸோ குட் இன் கண்டிஷன். குளோபல் ஆவரேஜோட மொத்த ஆவரேஜே வந்து 43, நம்மளோட ஸ்கோர் 38, விச் இஸ் சம்திங் அந்த குளோபல் ஆவரேஜை விட கம்மி தானே நம்ம, விச் இஸ் நாட் ஸோ குட். நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சி வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இந்தியன் ஸ்டேட்டில் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக இட் இஸ் அ யூனியன் டெரிட்டரி, டெல்லியில் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ என்எஸ்சியோட நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ரிப்போர்ட் 2002 இருந்து விமென்ஸ் பார்ட்டிசிபேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி டிசம்பர் 2024 25% இருக்கதா சொல்லியிருக்காங்க. விச் இஸ் ஜஸ்ட் பிலோன்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் 24 எக்ஸாக்டாக பார்க்கணுன்னா 24.1%. ஸோ நேஷ்னல் ஆவரேஜ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் விமென் எவ்வளோனா 24.1%. ஸோ டெல்லி தான் டோட்டல் இன்வெஸ்டர்ஸில் 30% ஆஃப் த ஃபீமேல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபாலோட் பை மகாராஷ்டிரா 28 அண்ட் தமிழ்நாடு 27.7%, விச் இஸ் ஹியூஜ். அதுக்கப்புறம் லோவஸ்ட் ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் ஆப்வியஸாக வேணும் விச் ஸ்டேட் வுட் பி அப்படின்னு. ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் ஜென்ரல் இன்க்ளூசிவிட்டியை டுவர்ட்ஸ் பண்ணி போகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரைஸ் ஆஃப் யங் இன்வெஸ்டர்ஸ் இஸ் மோர். ஸோ நிறைய யூடியூப் வீடியோஸ் டிஃபன் காஃபி சாப்பிட்ற காசு அங்கே போடுங்கன்னு சொல்லி யங் பீப்புள் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங். ஸோ முன்னெல்லாம் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எஃப்டியில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது வந்து தே யூஸ் டு டாக் இன் இயர்லி 20s ஆர் அப் அண்டில் 2015 வரையுமே தே யூஸ் டு டாக் இவ்வளோ எஃப்டியில் வச்சுருக்கேன் நான் அப்படின்னு. பட் ஸ்லோலி இட் சேஞ்ச்ட். இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் நாலேஜ் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆல்சோ கோவிட் பிளேட் அ வைட்டல் ரோல் அண்ட் யூடியூப் பூம் ஆல்சோ. ஜியோ ஆல்சோ பிளேட் அ வைட்டல் ரோல் இல்லையா, ஏன்னா இன்டர்நெட்னால தான் எவ்ரி திங் சேஞ்ச்ட். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இப்போது பிலோ 30 கீழே இருக்கிற ஏஜ் குரூப்பில் உள்ள பர்சன் ஹூ இஸ் இன்வெஸ்டர் அப்படின்னா 39.9% in 2024, which is they are the 1/3 of the total investors இந்த மாதிரி காட்டுறாங்க. அண்ட் குவைட் அபவ் 40 to 49 ஏஜில் இருக்கிறவங்க வந்து கம்மியாக இருக்காங்க 15%. 50+ டிக்ளைன் ஆகிருக்கு 15%. ஸோ 31 to 39 அது வந்து ஸ்லைட்டும் டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ யங் இன்வெஸ்டர்ஸ் ஆர் மோர். அண்ட் அதனால தான் இப்போது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸோட என்ட்ரி அதிகமாக இருக்கிறதாலையும் யங் இன்வெஸ்டர்ஸ் வந்து சும்மா கண்ட யூடியூப்பில் கேட்டுட்டு வந்து தே ஆர் இன்வெஸ்டிங். அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்கு நிறைய அது பண்ணணும் அப்படின்றதுக்காக செபி இஸ் ஆல்சோ டேக்கிங் மோர் ஸ்டெப்ஸ். ஸோ திஸ் இஸ் த நியூஸ் ஹியர். நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஃபெடரல் பேங்க் அண்ட் கரூர் வைஸ்யா பேங்க் இந்த 2 பேங்க் மேலேயும் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. 27.30 lakh அண்ட் 8.30 lakh. ஸோ ஏன் ஃபெடரல் பேங்க் மேலேன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதில்ல இன்எலிஜிபிள் என்டிட்டிஸையும் ஆட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க, விச் இஸ் நாட் குட். அதுக்கப்புறம் கரூர் வைஸ்யா பேங்க்குக்கு என்ன வயலேஷன் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் லிமிட்ஸை வந்து கம்பைல் பண்ணலை. வாட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் அப்படின்னா தேர் இஸ் அ ஃபார்முலா. அவங்களோட கரண்ட் லயபிலிட்டி அண்ட் அசர்ட்டை வந்து அவங்க தே ஹாவ் டு சப்ராக்ட். கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. இப்போது சோஃபார் ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல்னால் என்ன சொல்லுவாங்கன்னா கரண்ட் அசட் இன்க்ளூட்ஸ் எவ்வளோ கையில் கேஷ் இருக்குது அந்த கம்பெனியில், எவ்வளோ அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் இருக்குது அண்ட் இன்வென்டரிஸ் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் பார்ப்பாங்க. அண்ட் அதுலேருந்து தே வில் ரெடியூஸ் த கரண்ட் லயபிலிட்டிஸ். எவ்வளோ அக்கௌண்ட் பே பண்ணணும் அவங்க, ஷார்ட் டேர்ம் டெப்த் ஏதாவது இருக்குது, டேக்ஸ் ஏதாவது இன்னும் கட்டலை அப்படின்னா அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு எவ்வளோ இருக்கோ அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ அதை பொறுத்து தே வில் கிவ் லோன்.
ஸோ இந்தியாவில் ஒர்க்கிங் கேபிட்டலை பேஸ் பண்ணி லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஸ்வநிதி ஸ்கீம் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு கொடுக்குற ஸ்கீம் இருக்குது. ஸோ அது வந்து ஏன்னா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் டோன்ட் ஹேவ் தேர் மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அவங்கக்கிட்ட இருக்க இன்வென்டரிஸை பேஸ் பண்ணி நம்மளால் லோன் கொடுக்க முடியாது. பேசிக்காக ஒரு பிஸ்னஸ்க்கு லோன் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் பார்த்து தானே கொடுப்பாங்க, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. பட் வாட் டூ தீஸ் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஹேவ்? அவங்களோட தள்ளு வண்டியோ இஃப் நாட் தே வில் ஹாவ் ஒரு சின்ன கடையில் கூட தே கேன் டூ. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் நாட் தேர். அப்போ ஒர்க்கிங் கேபிட்டலை வச்சு தான் தே வில் கிவ் லோன். ஸோ ஸ்வநிதி ஸ்கீம் இஸ் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ இப்போ ஃபெடரல் பேங்க்குக்கும் கரூர் வைஷ்யாக்கும் இது 2 ஆர்பிஐ பெனால்ட்டிஸும் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் பெனால்ட்டிஸ் விழுந்திருக்கு நவம்பர்லேயும் மார்ச்லேயும். ஸோ இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் டயாலிசிஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லக்கூடிய ஏபெக்ஸ் கிட்னி கேர். ஸோ இவங்க வந்து இப்போது ப்ளூ எர்த் கேபிட்டல் ஏஜி அப்படின்ற சுவிட்சர்லாண்டை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து $9 million இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குகிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஏகேசி இஸ் எய்மிங் டு எக்ஸ்பேண்ட் இட்ஸ் டயாலிசிஸ் சர்வீசஸ் செமி அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ்க்கும் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபெலிசிட்டேட்டர்னால் த பர்சன் ஹூ மேக்ஸ் த ப்ராசஸ் ஈஸியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மிடில்மேன் மாதிரி. ஸோ இந்த ஃபெலிசிட்டேட்டர் ஒர்க்கை தான் வந்து டாடா கேபிட்டல் ஹெல்த் கேர் ஃபண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து தே ஆர் ஆல்சோ அ ஹெல்த் கேர் ஃபோக்கஸ்டு ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட் ஆஃப் டாடா கேபிட்டல். ஸோ அவங்களும் இதில் இன்வால்வ் ஆகி தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவங்களே வந்து 2024 ஸ்டார்டிங் ஆஃப் 2024 இவங்களே ஒரு ஈக்குவலண்ட் அமௌண்ட், இதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலண்ட்டான அமௌண்ட்டை வந்து அந்த ஏகேசியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நவ் தே ஆர் ஆக்டிங் அஸ் அ ஃபெலிசிட்டேட்டர் அண்ட் பிரிங்கிங் சம் எஃப்டிஐயாக தான் உள்ளே வருது. ஸோ திஸ் இஸ் சம்திங் ஹியூஜ் இல்லையா. அண்ட் இவங்க செகண்ட் லார்ஜஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான். யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நெஃப்ரோ ப்ளஸ் அப்படின்றவங்க தான் வந்து largest service dialysis service provider in India. So that's the thing here. இதை தவிர்த்து we don't want to know much about it. அதுக்கப்புறம் NAPFED ஒரு டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட்டுக்காக 2000 crore லோன் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் Gramercy Tech Park Private Limited. Gramercy Tech Park Private Limited. ஸோ இந்த NAPFEDோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நேஷ்னல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட். 2000 crore லோன் வந்து இந்த Gramercy Tech Park Private Limited. ஸோ இந்த கம்பெனி வந்து பிளாக்ஸ்டோன் அப்படின்ற ஒரு கம்பெனி பேக் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ இவங்களோட சேர்ந்து இப்போது இந்த NAPFED இஸ் DFIன்னு சொல்லலாம், இல்லை AIFIன்னு சொல்லலாம், டெவலப்மெண்ட் ஃபண்ட் இன்ஸ்டிடியூட் ஆர் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்னு சொல்லலாம். ஸோ 5 ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் AFIs இருக்குது. அதில் NAPFEDும் ஒன்று. ஸோ மிச்ச 4 என்ன அப்படின்னா, ஒன்று வந்து எக்ஸிம் பேங்க், அதுக்கப்புறம் NABARD, NHB அண்ட் SIDBI. இதோட லேட்டஸ்ட்டாக ஜாயின் ஆனது தான் NAPFED. ஸோ 2021 ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் மூலயமா கொண்டு வந்தது தான் NAPFED பில் வந்து பாஸ் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த NAPFED. அண்ட் இட் வில் பி ஆல்சோ ரெகுலேட்டட் அண்ட் சூப்பர்வைஸ்டு பை RBI. ஸோ இந்த இதுக்கு ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வந்து 1 lakh crore and paid up capital வந்து so far 20,000 crore which is backed by இது வந்து 100%. இந்த paid up capital 100% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்தது தான். கிராண்ட்டாக வந்து 5,000 crore கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க 2001. ஸோ இப்போ இதனுடைய சேர்மனாக இருக்கிறது யாருன்னா KV காமத். ஸோ இவர் வந்து கண்டபூர் வாமன் காமத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ அ சேர்மன் ஆஃப் ஜியோ சர்வீஸ் ஃபினான்ஸ். ஸோ அதுக்கும் வந்து ஹீ இஸ் ஆல்சோ த சேர்பர்சன். ஹீ வாஸ் பிஃபோர் பிரிக்ஸோட பிரிக்ஸோட பேங்க்னு சொல்லக்கூடிய நியூ டெவலப்மெண்ட் பேங்க்லேயும் சீஃபாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் டேக்கிங் கேர். 2021 தான் இது வந்ததுனால, NAPFED வந்ததுனால, அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ வரையும் ஹீ இஸ் த சேர்பர்சன். ஸோ வாட் NAPFED டூ அப்படின்னா, they used to invest in infrastructure financing. They used to invest. So infrastructure related யாருக்காவது லோன் வேணும் அப்படின்னா they will give long term loan they will give. So
மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு NABFID will be given. ஸோ இது வந்து கவர்மெண்ட் பேக்டுன்றதுனால கவர்மெண்ட்டே கொடுக்குற மாதிரி, ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டே கொடுக்குற மாதிரி. ஸோ that's the thing here. இப்போ வந்து இந்த Blackstoneன்ற கம்பெனி பேக் பண்ண கிராமசி டெக் பார்க் ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு மஹப்பே நியூ மும்பையில் 2வது டேட்டா சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க, 120 மெகாவாட் டேட்டா சென்டர். ஸோ ஏன் டேட்டா சென்டர் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க நிறையா அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்மளோட டிஜிட்டல் என்விரான்மெண்ட் இஸ் மோர் நவ். நிறையா ஓடிடி பிளாட்ஃபார்ம், நம்மளோட ChatGPTயே வந்து இட் இஸ் டேக்கிங் more energy. அதனால தான் ChatGPT they own a small nuclear reactor to இந்த எனர்ஜி சஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகணுன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு we need நம்மளோட டிஜிட்டல் டேட்டா யூஸும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால we want these kind of things. ஸோ அடிஷ்னல் லெண்டர்ஸ் ஃபார் திஸ் ஷேர் வந்து எக்ஸ்போஷரை வந்து டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்க NABFID, அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினான்ஸுக்கு லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் வில் பி ஸ்டார்டடிங் இன் mid-2025 எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்குபென்சி ப்ராஸ்பெக்ட்ஸ் லைக் டேட்டா சென்டரில் வந்து லாங் டேர்ம் டெனன்ஸ் ஏன் இது கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி தான் ஸ்டேபிள் கேஷ் ஃப்ளோ இருக்குன்றதை நம்பி தான் கொடுக்குறாங்க. பவர் சப்ளை அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து தே வில் டூ. uninterrupted பவர் சப்ளைஸ் ஃபார் டேட்டா சென்டர்ஸ் வந்து ரொம்ப தேவை. ஸோ அதெல்லாம் தே வில் டூன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி டிமாண்ட் ஃபார் டேட்டா சென்டர்ஸ் இப்போ அதிகமாக இருக்குது. க்ரோத் இன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஷிஃப்டிங் டு க்ளவுட் கம்ப்யூட்டிங் எல்லாம் பண்ணுறதுனால, பிஸ்னஸஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுனால, அண்ட் ஏஐ ஹை ஸ்பீட் டேட்டா யூசேஜ் இஸ் மோர். ஸோ 5G நெட் வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஃப்ரீ இன்டர்நெட், அதுலேயே IP6 வரையும் இருக்குது. ஸோ தேட் இஸ் கிவிங் அ வே ஃபார் தெம் டு டூ எப்போவுமே நெட் அண்ட் வைஃபை ஆன் ஆகிருக்க மாதிரியே ஒரு என்விரான்மெண்ட் இஸ் மோர். அண்ட் 6G சீக்கிரமாக ரோல் அவுட் ஆக போகுது. இந்த மாதிரி இருக்கும்போது we need more data, ஆல்சோ டேட்டா சென்டர்ஸ் as well as அந்த எனர்ஜி சப்ளையும் வேணும். ஏஐயோட யூசேஜும் அதிகமாக இருக்குது. அண்ட் we want ஏஐயோட எக்ஸலன்ஸ் சென்டர் அண்ட் ஏஐ ரிலேட்டடான யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரிலாம் நம்மளே ஒரு ஏஐ ஆப்லாம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறோம். தேட் வில் ஆல்சோ கன்சியூம் மோர் எனர்ஜி as well as data. GenAI, OTT platforms, digital payments, is it driving demand for இது. தென் 55,000 to 65,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு இந்த ஒரு டேட்டா சென்டர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ஸ்ட்ரக்சர் என்னென்னா 80 to 20 கேபிட்டல் இன்டென்சிவ் டேட்டா சென்டர்ஸை தான் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டடாக இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் மினிமலாக தான் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் 25 to 30% ஆஃப் த ஓவரால் கேபெக்ஸ் வந்து இந்த லேண்ட் பில்டிங் அண்ட் காஸ்ட்ஸ்க்கு மட்டுமே போகும். ஸோ எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதில் 25 to 30 அது போகும் லோனில். தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளைண்ட்ஸ் கிட்ட லேட்டராக வந்து பேச போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு என்ன தெரியணும், 2000 crore வந்து NABFID கிட்டேருந்து கிராமசி டெக் பார்க் ப்ரைவேட் லிமிடெட் பேக்டு பை பிளாக்ஸ்டோன்ற கம்பெனி 120 மெகாவாட் வர்த் உடைய டேட்டா சென்டர் மஹப்பே நியூ டெல்லியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வேர்ல்டு கார்மெண்ட் சமிட் 2025 அப்படின்னு ஒன்று நடக்குது. எங்கே நடக்குது? துபாயில் நடக்குது. ஸோ அதில் ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அதில் குளோபல் பெஸ்ட் எம்கார்மெண்ட் அவார்ட் 2025 அப்படின்ற அவார்டை வந்து சொல்லும்போது அதில் பிரான்ஸ் 3rd பொசிஷன் பிரான்ஸ் அவார்டு வந்து நம்மளுக்கு இந்தியாவை சேர்ந்த மகாராஜா அக்ரசென் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லியிலேருந்து 3 பேர் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த 3 people. அவங்களோட ப்ராஜெக்ட் நேம் என்னென்னா ஆக்சஸ்வே ஏஐ பவர்ட் ஆக்சசபிலிட்டி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10,000 rupees வர்த் உள்ள ப்ரைஸ் மணி வந்து $10,000 worth ப்ரைஸ் மணி கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. திஸ் வாஸ் ப்ரெசன்டட் பை யூஏஇயோட பிரசிடென்ட் தான் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அண்ட் ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா யூஏஇ கவர்மெண்ட் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் யூஏஇ கவர்மெண்ட் விச் இஸ் அ பார்ட் ஆஃப் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட். ஸோ அவங்க தான் வந்து இதை கொடுத்துருப்பாங்க. 74 countriesலேருந்து நிறைய ஆப் ரெக்கமெண்டேஷன்ஸ் ரிலேட்டட் டு த டைட்டில் தே கொடுத்தது எல்லாத்தையும் கொடுத்துருந்துருப்பாங்க. அதில் 60 ஃபைனலிஸ்ட் டீமை வந்து செலக்ட் பண்ணி 6 வின்னர்ஸை ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க குளோபலாக. அதில் இந்தியாவை சேர்ந்தவங்களும் வாங்கியிருந்திருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். தென் இன்டிஜினியஸாக டெவலப் பண்ண மைக்ரோ ப்ராசஸர்ஸ் பை இஸ்ரோ அண்ட் ஐஐடி மெட்ராஸோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சக்தின்றதும் ஒரு கைண்ட் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் தான், பட் தேட் வாஸ் டெவலப்டு பை ஐஐடி மெட்ராஸ் மட்டும். ஸோ 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்டிருக்காங்கன்னா யூ ஷுட் சே ஐரிஷ். ஸோ ஐரிஷ் இஸ் த மைக்ரோ ப்ராசஸர்.
ஸோ ஐஐடி மெட்ராஸோட சக்தி மைக்ரோ ப்ராசஸர் ப்ராஜெக்ட் மூலியமாக தான் இதுவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்ரோ அண்ட் ஐஐடி மெட்ராஸோட ஐரிஷ் அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, இண்டிஜினியஸ் RISC 5 மைக்ரோ ப்ராசஸர் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன். ஸ்பேஸ் டெக்னாலஜி அண்ட் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில் இந்தியா செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் சோர்ஸ் ஆஃப் RISC 5 இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர் மூலயமாக ரெடி பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா நம்மளால் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும் இஸ்ரோவோட ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸை. இங்கேருந்தே பொட்டென்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து யூஸ்வலாக இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் இதுக்கு முன்னாடி அப்போ பண்ணதே இல்லையானா வி டூ, பட் தேட் சிப் வில் பி ஃப்ரம் இம்போர்ட்டட் சிப்பாக தான் இருக்கும். ஸோ நம்ம செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும், நம்ம யூஸ் பண்ணுற இஸ்ரோவோட சிப்புக்கு நம்மளே பண்ணியிருக்கணுன்றதுக்காக வி ஆர் டூயிங். ஸோ இதை இஸ்ரோவோட இனர்ஷியல் சிஸ்டம் யூனிட்ஸ்க்கு ப்ரப்போஸ் பண்ணி கான்செப்ட் டிசைன் எல்லாமே வந்து திருவனந்தபுரமில் இருக்க அந்த இனர்ஷியல் சிஸ்டம் யூனிட்ஸ் ஓட கொலாபரேட் பண்ணி ஐஐடி மெட்ராஸ் டிட் திஸ். ஸோ ஐரிஷ் அப்படின்றது. ஸோ சிப் அண்ட் டிசைன் இம்ப்ளிமெண்டேஷன் ஐஐடி மெட்ராஸ், ஃபேப்ரிகேஷன் யார் பண்ணால் செமிகண்டக்டர் லெபார்ட்டரி விச் இஸ் இன் சண்டிகர், பேக்கேஜிங் பண்ணது டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் கர்நாடகா, மதர் போர்ட் மேனுஃபேக்சர் பண்ணது பிசிபி பவர் குஜராத். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தவங்க பண்ணது, ஆனால் எல்லாமே இந்தியாவில் பண்ணது. அது மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். ரிலையபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட், ஏன்னா ஃபால்ட் டாலரன்ஸ் இன்டர்னல் மெமரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் தட் ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னா, ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளமே ஃப்யூச்சரில் வந்தாலும் அந்த சிப்பே வந்து இட் ஷுட் சால்வ் த ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் ஆனாலும் இந்த சிஸ்டம் வந்து கண்டினியூ டு ஒர்க் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்கு பேர் தான் வந்து ஃபால்ட் டாலரண்ட் இன்டர்னல் மெமரி அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்பு வந்து இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணணும், ஏதாவது ஃபெயிலியர் இருந்துச்சு அப்படின்னா டிடெக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ரெக்கவரி ஃபங்க்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி, ரிடண்டன்ட் பேக்கப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ஸோ ஏதாவது ஒரு காம்போனன்ட் ஃபால்ட் ஆனாலும் அதை சரி பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் வந்து ஃபால்ட் டாலரண்ட் இன்டர்னல் மெமரின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2 ட்வின் இன்ஜின் ஃப்ளைட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு இன்ஜினை யூஸ் பண்ணி இட் வில் ரன். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து ஃபால்ட் டாலரன்ஸ் இன்டர்னல் மெமரிலாம் டு இம்ப்ரூவ் த சிப் பர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கஸ்டம் ஃபங்க்ஷனல் அண்ட் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் மாடியூல்ஸ் ஃபார் ஸ்பேஸ் சிஸ்டம் எல்லாம் வந்து புதுசாக பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஐரிஷோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து மேக் இன் இண்டியா அண்ட் ஆத்ம நிர்பார் பாரத் இனிஷியேட்டிவ். ஸோ இண்டிஜினியஸ் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் நம்மளே பண்ணுது, ரெடியூஸ் த டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் சிப்ஸ். ஸோ தேட்ஸ் த திங். ஃப்ளைட் டெஸ்டிங் வந்து இஸ்ரோ வந்து கண்டக்ட் பண்ண based on controlled in upcoming space missions பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டு வேலிடேட் த ரியல் வேர்ல்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ டிசைன் பண்ணி முடிச்சிட்டாங்க, இது இனிமேல் தான் அந்த உண்மையான ஃப்ளைட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணுறதெல்லாம். லாங் டேர்ம் இம்பேக்ட், இந்தியாவோட கேப்பபிலிட்டிஸ் இன் அட்வான்ஸ்டு மைக்ரோ ப்ராசஸர் டெவலப்மெண்ட்டில் வந்து அதிகமாகும். நம்ம வந்து அதான் வி டோன்ட் வாண்ட் டு ரிலை ஆன் ஃபாரின் சிப்ஸ், அவ்வளோதான். இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர் அதை பேஸ் பண்ணி ஓப்பன் சோர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சக்தி மைக்ரோ ப்ராசஸர் ப்ராஜெக்ட் வந்து ஐஐடி மெட்ராஸ் லீட் பண்ணுது. ஸோ தேட்ஸ் இட். தென் Cyclone 3 அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் விச் ஹேஸ் பீன் ஹெல்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஈஜிப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நம்மக்கிட்ட தான் நடந்துச்சு, இந்தியாவில் தான். தென் செகண்ட் எக்ஸசைஸ் ஈஜிப்டில் நடந்துச்சு 2024 ஜானில். இப்போ தேர்ட் எக்ஸசைஸ் அகேன் இன் இந்தியாவில் ராஜஸ்தானில் நடக்க போகுது. ஸோ 10th to 23 வரையும் இட் இஸ் ஹேப்பனிங் நவுன்னு வச்சுக்கலாம். ஸோ எங்கே நடக்குது அப்படி பர்டிகுலராக அப்படின்னா மகாஜன் ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்சஸ் ராஜஸ்தான். ஸோ ஸ்பெஷல் ஆப்ரேஷன் டாக்டிக்ஸ், கவுண்டர் டெரரிசம், ஜாயிண்ட் பிளானிங் இதெல்லாம் வந்து தே வில் டூ. ஸோ ஜஸ்ட்டாக 2 கண்ட்ரிக்கும் நடுவில் நடக்கிற எக்ஸசைஸ்னு மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும், வேறு ஒன்றும் இதில் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இஸ் 25% டேரிஃப் வந்து யூஎஸ் போட்டிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரி மேலே? கனடா, மெக்சிகோ, பிரேசில், சவுத் கொரியா. ஸோ பிகாஸ் ஸ்டீல், அலுமினியம் இம்போர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க அதிகமாக இங்கே பண்ணுறாங்க, ஸோ அதனால் போட்டிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம கண்ட்ரி மேலேயுமே வந்து த டிஃப்ரென்ஸ் இஸ் மோர். ஆல்சோ த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணுறது அதிகமாக இருக்குது, எங்ககிட்டேருந்து நீங்கள் வாங்குறது கம்மியாக இருக்குது. ஸோ ஏன் எங்ககிட்டேருந்து ஆயில், ஃபியூவல் இதெல்லாம் வாங்கலை, ஏன் ரஷ்யாட்டேருந்து வாங்குறீங்கன்றதை பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி. பட் தே கான்ட் சே ஏன் ரஷ்யாட்டேருந்து வாங்குறீங்கன்னு, பிகாஸ் ஃபார் அ பர்சன் லைக் ட்ரம்ப்புக்கு ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட். ஸோ அதனால் ஏன் ஆயில் ஃபியூவல்லாம் வாங்குங்களே, அவங்க வாங்குவாங்க அப்படின்னு அவர் பாட்டுக்கு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாங்க.
ஸோ வாட் வி இந்தியன் டிப்ளமேட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நோ வி ஆர் கன்சிடரிங், ஸோ அது ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு வி வில் பிளான் இன் ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் ஏஐ கொடுங்க, ஏஐ டெக்னாலஜி இந்தியாவுக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். பட் தே ஆர் பிளானிங் டு ஹாவ் அந்த ஒரு கண்ட்ரோல்டு, இதுவரையும் வந்து 20% ஆஃப் த ஃபியூவல்ஸ் இந்த மாதிரி தான் அவங்க கையில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஃபியூவல் அவங்கக்கிட்ட நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இது கிளவராக நோ வி ஷால் சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் பார்க்கலாம். தென் யுனானின் மெடிசன் ஓட டே இஸ் ஆன் February 11. ஸோ அந்த அன்னைக்கு வி ஹேட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் யுனானி மெடிசன். ஸோ அதை யார் இனாகுரேட் பண்ணால் ஆப்வியஸாக பிரசிடென்ட் தான். ஸோ அவங்க தான் இனாகுரேட் பண்ணி வச்சாங்க. ஸோ த சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் யுனானி மெடிசன் அவங்க தான் அந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுது. அண்ட் த தீம் இன்னோவேஷன் இன் யுனானி மெடிசன் ஃபார் இன்டகிரேட்டிவ் ஹெல்த் சொல்யூஷன் அ வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யுனானி டே இஸ் ஆன் February 11. ஸோ ஏன் February 11 அப்படின்னா ஹக்கீம் அஜ்மல் கான் அப்படின்றவரோட பர்த்டே. ஸோ அவர் யார் அப்படின்னா ஹூ வாஸ் அ யுனானி ஃபிசிசிஸ்ட், ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் அன் எஜுகேஷனிஸ்ட். ஸோ அவரை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக Feb 11 யுனானி டே வந்து வைக்கிறாங்க. 2016 வி ஆர் ப்ராக்டிஸிங் திஸ் டே. நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017 வி ஹாவ் திஸ் ஆயுஷ் சிஸ்டம் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா விச் மீன் ஆயுஷ் கீழே இருக்க எல்லாத்தையுமே வி ஹாவ் டு கெட் ப்ராக்டிஸ் டு த மக்களுக்கு மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வரணுன்றதுக்காக. நேஷ்னல் ஹெல்த் பாலிசி வந்து 3 பாலிசி சோஃபார் ரிலீஸ் ஆகிருக்கு. 1983 ஒன்று, 2002 ஒன்று, 2017 இருக்கிறது தான் லேட்டஸ்ட். ஸோ இதில் தான் வந்து ஆயுஷ்மான் பாரத் அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் நான் இப்போது இந்த மாதிரி ஆயுஷ் பிளாட்ஃபார்ம், ஆயுஷ் சிஸ்டமையும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஹெல்த் கேர்க்குள்ளே கொண்டு வரணுன்றது சொல்லியிருக்கிறதெல்லாம் வந்து அப்போ சொன்னது தான். அதுக்கப்புறம் வாட் தே ஆர் பிளானிங் இஸ் யுனானி மெடிசனில் MD and PhD ப்ரோக்ராம்ஸ், ஆல்சோ AI மாலிகுலர் பயாலஜி அண்ட் எவிடன்ஸ் பேஸ்டு ரிசர்ச் எல்லாம் வந்து யுனானி மெடிசனில் பண்ணணும். ஸோ தேட் இட் வில் என்ஹான்ஸ் மோர், இன்னும் புது ஹைட்ஸ்க்கு போகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யுனானி மெடிசன் ஒரிஜினலாக இட் ஆரிஜினேட்டட் இன் கிரீஸ். பட் அதுக்கப்புறம் நம்ம சில அடாப்ஷன் அண்ட் ரீடிஃபைன் பண்ணி இந்தியாவில் வி ஆர் டூயிங் நவ். ஹோலிஸ்டிக் ஹீலிங் அண்ட் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் ஃபுல்லாக அதில். ஸோ ஹூ இஸ் ஹீ? ஹக்கீம் அஜ்மல் கான்னா யுனானி ஃபிசிசிஸ்ட், ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். அவரோட யுனானி மெடிசனுக்கான கான்ட்ரிபியூஷன் இஸ் மோர், அதனால தான். ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து 14th ஏஷியன் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வா கல்ச்சர் ஃபாரம் அது வந்து நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் ICAR கன்வென்ஷன் சென்டர் பூசா கேம்பஸ் நியூ டெல்லியில் தான் நடந்துச்சு 12 to 14. ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா ஏஷியன் ஃபிஷரிஸ் சொசைட்டி, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ், ஏஷியன் ஏஷியன் ஃபிஷரிஸ் சொசைட்டிஸ் இந்தியா பிரான்ச். ஸோ இதில் வந்து தீமாக என்ன கொடுத்துருந்தாங்க, க்ரீனிங் த ப்ளூ க்ரோத் இன் ஏஷியா பசிஃபிக் அப்படிங்கிற தீமில் இந்த இட் இஸ் அ செகண்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அக்வா கல்ச்சர், தட் டூ இன் அக்வா கல்ச்சர் ரிலேட்டடாகவும் சேர்த்து தே ஆர் டூயிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2007 கொச்சியில் நடந்துச்சு. இந்தியா இந்த ஏஷியாவோட ஃபிஷரிஸ் அண்ட் அக்வா கல்ச்சர் ஃபாரமை செகண்ட் டைம் ஹோஸ்ட் பண்ணுறது. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2007 கொச்சியில் ஹோஸ்ட் பண்ணாங்க. இந்த ஃபாரமில் 20+ டெக்னிக்கல் செஷன்ஸ் எல்லாம் நடந்துச்சு. சஸ்டெயினபிள் ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயுமே 2 டைப் ஆஃப் சிம்போசியம், அகாடமியா, இண்டஸ்ட்ரி பீப்புளெலாம் வர மாதிரி ஒரு இது நடந்துச்சு. ஸோ தேட்ஸ் இட். நம்மளுக்கு வந்து இனாகுரேட் பண்ணி வச்சது யாருன்னா யூனியன் மினிஸ்டர் ராஜீவ் ரஞ்சன் சிங். ஸோ தேட்ஸ் இட். இந்தியா ஏன் ஃபிஷரிஸில் வி ஆர் பிளானிங் மோர் அப்படின்னா நம்ம பட்ஜெட்லேயுமே கொடுத்துருந்தாங்க. இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் குளோபலி இன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அண்ட் அக்வா கல்ச்சர். ஸோ சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டையுமே வந்து 60,000 crore வேல்யூ பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டோடையும் நம்ம இருக்கோம். ஆல்சோ இந்தியா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அண்ட் ஹை சீஸ் ஏரியாலையும் அண்ட் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் அண்டமான் நிக்கோபார் அண்ட் லக்ஷதீப் ஐலாண்ட்லேயும் கொடுத்து வி ஹாவ் டு இம்ப்ரூவ் அவர் ஃபிஷரி செக்டார்ன்ற ஐடியாஸ்லாம் இருக்குது. ஸோ தேட்ஸ் இட். நித்தி ஆயோக் வந்து ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒரு பாலிசி ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க. அதனுடைய டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் எக்ஸ்பேண்டிங்
quality higher education through states and state public universities. So இந்த இதில் என்ன சொல்லியிருப்பாங்க மோஸ்ட்லி அப்படின்னா expanding quality higher education through states and state public universities. நித்தி ஆயோகோட ரிப்போர்ட், ஜஸ்ட் திஸ் இஸ் த ரிப்போர்ட், பிஐபியில் ரிலீஸ் ஆனது. ஸோ இதில் ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க, வெல்த் ஆஃப் நாலேஜ் இஸ் indeed the supreme among all forms of wealth அப்படின்னு சொல்லிட்டு, which is நம்ம ஃபேமஸ் ஃபில்ம்ஸில் கூட பார்த்துருப்போம், படிப்பு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் டீகேடில் 318% ஆஃப் இன்க்ரீஸ் வந்து பார்த்துருக்காங்க இந்தியாவோட தட் நாலேஜ் ரிலேட்டடாக. குளோபல் ரேங்கிங்கில் ஹையஸ்ட் அமாங் த G20s நம்ம தான். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஹியூஜ். அண்ட் பாசிட்டிவ்லி ஹையர் எஜுகேஷனில் திஸ் இஸ் சம்திங் பாசிட்டிவ். ஸோ ரிப்போர்ட்டோட நேம் என்ன, எக்ஸ்பேண்டிங் குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் த்ரூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டி. இந்த ரிப்போர்ட் வந்து மோஸ்ட்லி ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். கரண்ட்லி இப்போது 303 crore ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறாங்க. ஸோ நம்மளோட என்இபியோட டார்கெட் என்னென்னா டபுள் பண்ணணும் 2035குள்ளே. இப்போ என்ரோல் ஆயிருக்க ஸ்டூடெண்ட்ஸை விட டபுள் த ரேட் இருக்கணும் அப்படின்றது. ஸோ ஏஷி ரிப்போர்ட்லேயுமே வந்து எவ்வளோ யூனிவர்சிட்டிஸ், காலேஜ், இந்த எத்தனை நம்பரில் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்றது கொடுத்துருப்பாங்க. ஆல்சோ லாஸ்ட் 20 இயர்ஸில் நம்பர் ஆஃப் காலேஜஸ் மட்டுமே வந்து 4 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் ஓவர் த இயர் வந்து எவ்வளோ க்ரோ ஆயிருக்குன்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ 2000லேருந்து 2021 பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரோத் இருக்குது. ஆல்சோ த காலேஜஸ். ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவும் வந்து 71 times இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோலிங் ஃபார் ஹையர் எஜுகேஷன், ஸோ அதுவுமே வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ விச் இஸ் ஆல்சோ அலைன்ஸ் வித் அவர் என்இபி. 50% வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 2025 அச்சீவ் பண்ணியிருக்கோம், 2035 அச்சீவ் பண்ணியிருக்கணுன்றது. அண்ட் ஒவ்வொரு எஸ்பியூ என்ரோல்மெண்ட் எவ்வளோ, அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணியிருக்காங்க, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எவ்வளோ அப்படின்னு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இதில் இருக்கும், விச் we don't want to see much about it. ஸோ growth of enrollment in different universities எவ்வளோ இருக்குது, ஸ்டேட் பப்ளிக் அண்ட் ஸ்டேட் ப்ரைவேட் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஸ்டேட்டில் தான் வந்து அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, ஸ்டேட்டோட பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் தான் வந்து அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆல்சோ நேஷ்னலோட ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ் 2021-22 வந்து 1.01%லேருந்து 0.87% வந்து கம்மியாக இருக்கும், விச் இஸ் 16% இன்க்ரீஸ் டுவர்ட்ஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஒரு 10 வருஷத்தில். டீச்சர்ஸ் அசோசியேஷன்லாம் எப்படி இருக்குது, டீச்சர்ஸ் அக்ராஸ் அகாடமிக் பொசிஷன் எப்படி இருக்காங்க, குளோபல் நம்மளோட ரிசர்ச் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், அது மூலயமா என்ன பண்ணுவோன்னா நம்ம இந்தியாவில் உள்ள யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரேங்க் பண்ணுவாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அந்த ரிப்போர்ட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய காம்படிட்டிவாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நல்லா பண்ண ஆரம்பித்தாங்கன்ற ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட ஹையர் எஜுகேஷன் செக்டர் வந்து 1.537% ஆஃப் ஜிடிபி வந்து டெர்ஷரி எஜுகேஷனில் 2021 இருந்திருக்கு, விச் இஸ் சர்பாசிங் நம்ம டெவலப்டு கண்ட்ரீஸ்னு சொல்லக்கூடிய யூஎஸ் யூகேவை விட இது அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் திரும்ப சொல்லியிருப்பாங்க. என்இபியில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 50% வந்து 2035 அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ தேட்ஸ் த திங். அதுக்கப்புறம் அவங்க கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் பற்றியும் பேசியிருப்பாங்க. என்ன மாதிரியான கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிஎம் உஷா ஸ்கீம். ஸோ இந்த பிஎம் உஷா ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, பிரதான் மந்திரி உச்சச்சார் லெட் மீ ரைட் ஸ்பெல்லிங், ஓகே, உச்சச்சார் சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து 2023 to 2026க்கு கிட்டத்தட்ட 13,000 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. வாட் திஸ் ஸ்கீம் இஸ் அபவுட் அப்படின்னா, இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். எலிஜிபிள் ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் கிவ் த அமௌண்ட். ஸோ இதில் வந்து 3 phases வந்து சோஃபார் இருந்திருக்கு. 2013 ஒன்று, 2018 ஒன்று and 2023 ஜூனில் ஒன்று. ஸோ தீஸ் ஆர் த 3 phases. இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மூலயமா they will give the amount. ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு this amount will be useful.
தென் மல்டிடிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் மேலுன்னு சொல்லக்கூடியது 100 crore per SPUக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக. அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் எக்ஸ்பேன்ஷன் 10,000 PMRF. ஸோ PMRF அப்படின்னா என்னென்னா பிரதான் மந்திரி ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்கிறது தான் PMRF. 2018 லான்ச் பண்ணது. ரிசர்ச் இன் ஹையர் எஜுகேஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த PMRF மூலயமா தே வில் கிவ் ஃபண்ட் அப் டு 80,000 per month வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. பட் அந்தளவுக்கு இஸ் பாசிபிளான்னு தெரியல. 6,500 நியூ IIT சீட்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பாரதிய பாஷா டெக்ஸ்ட் புக்ஸ், ஸோ நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜில் டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து இருக்குன்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம பட்ஜெட்டில் கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ இதில் வந்து சீனியர் சயின்டிஸ்ட்ஸ் அவங்களுக்கான ஒரு ஸ்கீமும் இருக்குது. அனுஷாதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஸ்கீம்னு ஒன்று. ஸோ இதன் மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னா சீனியராக இருக்காங்களே அப் டு 68 ஏஜ் வரையும் தே கேன் கெட் ஒரு ரிசர்ச் ஃபண்டு மாதிரி 5 இயர்ஸ்க்கு தே கேன் கெட் 25 lakhs வரையும் தே கேன் கெட் ஃபார் தேர் ரிசர்ச். ஆனுவலாக வந்து 1 lakh இம்ப்ளிமெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் வந்து தே வில் கிவ். மோஸ்ட்லி இது எதுக்குன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் புது பப்ளிகேஷன்ஸ் ரெக்கார்ட்ஸ் என்னெல்லாம் ரிசர்ச் அவுட்கம்ஸ் புதுசாக பண்ணுறாங்க, பேட்டன் ரிலேட்டடாக இல்லை டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க அப்படின்னா வித் எவிடன்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தே வில் சப்போர்ட் சீனியர் லெவல் ரிசர்ச் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் ரிலேட்டடாக இருக்கிற கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அண்ட் மை கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ண ஈவெண்ட் தான் கலினரி அண்ட் கிராஃப்ட்ஸ் அண்ட் கிளிக்ஸ் மூட்ஸ் அண்ட் மேஜிக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கர்த்தவ்யா பாத் அமிர்த் உதயன் அப்படின்னு இடத்துல தான் தே டிட் திஸ். ஸோ இது எதுக்குன்னா இந்தியன் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ரிலேட்டட் டு ஃபுட்டு, கிராஃப்ட், ஃபோட்டோகிராஃப் இது 3ஐயும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. ஸோ ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட் நடத்துனாங்க. அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் அமௌண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதில் என்னென்னா ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட்லேயே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தீமாக என்ன இருக்கும் அப்படின்னா ஃபேமிலிஸ் என்ஜாயிங் கார்டன், children exploring nature, local artisans showcasing craftsmanship, workers maintaining urban spaces இந்த மாதிரியான தீம்ஸில் தான் ஃபோட்டோஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மூட் அண்ட் மேஜிக் ஃபோட்டோகிராஃப் கான்டெஸ்ட்டுன்னு தான் அதுக்கு பேரே. அண்ட் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட் அண்ட் கல்னரி டிலைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 50,000, செகண்ட் ப்ரைஸ்க்கு 30,000, தேர்ட் ப்ரைஸ்க்கு 20,000, 5,000 ஈச் ஃபார் கேட்டகரிஸ் லைக் பெஸ்ட் கேண்டிட் மூமெண்ட், பெஸ்ட் மோஸ்ட் வைப்ரண்ட் மூட், அப்புறம் கல்ச்சுரல் என்கேஜ்மெண்ட் இருக்கிற ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி தனியாகவும் தே கேவ். அதுக்கப்புறம் வின்னிங் ஃபோட்டோஸையுமே வந்து அந்த கர்த்தவ்யா பாத் அண்ட் டே அவங்களோட மை கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம்லேயுமே வந்து ஃபீச்சர் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் மோஸ்ட்லி பாரத் பர்வட், ரெட் ஃபோர்ட் அண்ட் ஷிலிப் சங்கம் மேலா, தில்லி ஹார்ட் அந்த மாதிரிலாம் ஏற்கனவே நடந்திருக்கு. ஸோ அதனுடைய ஃபாலோ அப் தான்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. தென் THDC இந்தியா லிமிடெட் அவங்களோட தேர்மல் எனர்ஜி செக்டாருக்குள்ளே என்ட்ரி ஆகியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டோட பேர் என்ன? ஸோ அதில் வந்து குர்ஜா சூப்பர் தேர்மல் பவர் அப்படின்றது தான் அவங்களோட இது. ஸோ இது வரையும் ஏன் இந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா THDC இந்தியா விச் ஹேஸ் அ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் டெய்லி ஹைட்ரோ டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 1988 ஃபார்ம் பண்ணது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே தான் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து க்ரியேட் பண்ணது தான் இந்த டெய்லி ஹைட்ரோ டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ ஏன் இந்த நியூஸ் இம்பார்ட்டன்ட்னா இதுக்கு முன்னாடி வரையும் சோலார், விண்ட் பவர், ஹைட்ரோ அது ரிலேட்டட் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் வென்ச்சர் இன் தேர்மல் எனர்ஜி செக்டார்னால் அது இது தான். ஸோ ஏன் தேர்மலில் அப்படின்னா தேர்மல் வி நோ தட் ஒரு ஹீட் எனர்ஜி மூலயமா தே வில் ப்ரொடியூஸ் ஸ்டீம், வாட்டரை கொதிக்க வச்சு அந்த ஸ்டீம் வந்து யூஸ் பண்ணி அதன் மூலயமா எலக்ட்ரிசிட்டி வரும். ஸோ இது வந்து தேர்மல் பவர். அவங்க யூஸ் பண்ணுற அந்த பர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபியூவல் இஸ் சம்திங் ஹேஸ் அ 3 கேட்டகரி. ஃபாசில் ஃபியூவலாக இருக்கலாம், நியூக்ளியர் எனர்ஜி யூஸ் பண்ணதாக இருக்கலாம், இல்லை பயோமாஸ் யூஸ் பண்ணதாக இருக்கலாம். ஸோ ஃபாசிலில் வி ஹாவ் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். கோலாக இருக்கலாம், இல்லை நேச்சுரல் கேஸாக இருக்கலாம், ஆயிலாக இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள். பட் இவங்க யூஸ் பண்ண போகிறது கோல்ன்றது தான் எக்ஸ்பிளிசிட்டாக அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த பிளான்ட்டோட கெப்பாசிட்டி வந்து 1320 மெகாவாட்டாக இருக்கும் அண்ட் 2 யூனிட்டில் இருக்கும். ஸோ ஒரு யூனிட்டுமே வந்து 660 மெகாவாட்டில் இருக்கும். ஸோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி
ஐடியாவில் இருக்காங்க. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா 13,000 crore, 1200.843 acres வந்து உத்தரப்பிரதேஷில், அதுவும் பர்டிகுலராக புலந்தர்ஷர் அப்படின்ற இடத்துல வந்து கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கோல் யூஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆக போகுதுன்றதுக்கு கோல் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அமிலியா கோல் மைன், சிங்க்ரலி, மத்திய பிரதேஷ், இங்கேருந்தெல்லாம் வந்து பிளான்ட் சோர்சஸ், கோல் ரிலேட்டடாக சோர்சஸ் வந்து இங்கேருந்து தான் பண்ண போகிறோன்றத அவங்க வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோ டன்ஸ், மில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி வில் பி ஜென்ரேட்டட். ஸோ மொத்தம் பிளான்ட் லோட் ஃபேக்டர்னால் ஒரு பிளான்ட்டால் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ, ஸோ அதுதான் பிளான்ட் லோட் ஃபேக்டர். ஸோ அதில் 85% தான் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஆனுவலி, வருஷம். பிளான்ட் அலோகேஷன், அந்த பிளான்ட்லேருந்து வர எலக்ட்ரிசிட்டியை பிரிச்சிருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேஷ்க்கு எவ்வளோ, ராஜஸ்தான், உத்தரகாண்ட் அண்ட் அதர் ரீஜன்ஸ்க்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு, ஸோ நேஷ்னல் கிரிட்டோட கனெக்ட் பண்ணி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் கிரிட் இந்த சென்ஸ் நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், எஸ்எஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கனெக்ட் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரும் இல்லையா, ஸோ அந்த இது வந்து கனெக்ட் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பவர் கிரிட்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. அதனால தான் நம்ம சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனாவில் ரூஃப் டாப்பில் தான் நம்மளோட சோலார் அப்ளையன்ஸ் வந்து இருக்கும். ஸோ தட் அந்த கிரிட்டில் வந்து இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் லைக் எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகும்போது லாஸ் ஆகும், கிரிட் யூஸ் பண்ணும்போது அந்த லாங் டிஸ்டன்ஸ்க்கு டிரான்ஸ்மிஷன் லாஸ் எல்லாம் வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டுக்கு மொட்டை மாடியிலேயே சோலார் பவர் வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு யூ மைட் திங்க். ஏன் ரூஃப் டாப்பில் சோலார் வைக்கணும்? ஒரு பர்டிகுலர் பிளேஸில் சோலார் நல்ல மெகா சைஸ் பிளேஸில் சோலார் கிரிட்ஸ் எல்லாம் சோலார் அந்த சிலிகான் பிளேட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து ஏன் சப்ளை பண்ணக்கூடாதுன்னா அந்த கிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் லாஸஸ் நடக்கும். லாங் டிஸ்டன்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது லாஸஸ் நடக்கும். அது போக சர்டன் டிஸ்அட்வான்டேஜஸ் லைக் அவுட்ரேஜஸ் வந்து வெதர் ஈவெண்ட்ஸ்னால நடக்கும். நம்மளே பார்த்துருக்கோம் மழை காலத்தில் இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்டகிரேட்டிங் ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் இந்த மாதிரியான கோல் ரிலேட்டடாக இருக்கிறது இது வருது இல்லையா, ஸோ அதையும் இன்டகிரேட் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி இன்னமும் இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான கிரிட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இனிஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்டே அதிகம். அதை வந்து நம்மளால் எடுக்க முடியாது பேக், அது இட் டேக்ஸ் சம் டைம். அண்ட் சைபர் அட்டாக்ஸ்க்கும் பொட்டென்ஷியல் இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கிரிட்ஸ் எல்லாம் வந்து இப்போது மோஸ்ட்லி டிஜிட்டலைஸ்டாக ஆக்கிட்டதாக சொல்கிறாங்க. அண்ட் கண்ட்ரோல் ஓவர் எலக்ட்ரிசிட்டி யூசேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனாவில் நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு மேலே அந்த ரூஃப் டாப்பில் தேல் ஹாவ் அந்த கிரிட் சோலார் பேனல் இருக்கும். நம்ம அதுலேருந்து வர எலக்ட்ரிசிட்டியில் 300 யூனிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மந்த்லி. அந்த 2 months ஒன்ஸா, ஸோ அப்போ வந்து 300 யூனிட்ஸ் வந்து we can have. அதுக்கு மேலே போச்சுன்னா we have to pay the bill amount. அதுக்கு மேலே இருக்கிறத we can also share with the government. அதன் மூலியமாகவும் we can get the revenue. அதனால தான் அந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் இந்த கோல்லேருந்து பண்ணுறாங்களே, ஏன்னா அவங்களே எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லிட்டாங்க கோல் இங்கேருந்தெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோல்லேருந்து பண்ணும்போது என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அது எல்லாத்தையும் அவங்க வந்து பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து கேஸோட டீசல்ஃபரைசேஷன் அப்படின்னு ஒரு சிஸ்டம் எக்யூப்மெண்ட் வந்து ஃபிட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இந்த ஃப்ளூ கேஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃபாசில் ஃபியூவல் லைக் கோல் மாதிரியான விஷயங்களை நம்ம பேர்ன் பண்ணும்போது வர எமிட் ஆகிற ஒரு கேஸை தான் வந்து ஃப்ளூ கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அந்த ஃப்ளூ கேஸில் வந்து சல்ஃபரோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து தட் சல்ஃபர் கேன் காஸ் ஆசிட் ரெயின் மாதிரியான விஷயங்கள். அந்த ஆசிட் ரெயின் கேன் காஸ் நம்மளோட ஃபாரஸ்ட் டெஸ்ட்ராய் பண்ணலாம், ஃப்ரெஷ் வாட்டரை வந்து டெஸ்ட்ராய் பண்ணலாம், நம்மளோட லேண்ட் சாயில் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஹார்ம்ஃபுல்லான இந்த SO2 வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு டெக்னாலஜி சல்ஃபர் டை ஆக்சைடை இந்த ஃப்ளூ கேஸ்லேருந்து தட் வில் எமிட் ஆகாமல் பார்த்துக்கிறோம். ஸோ இந்த FGD வந்து ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னு நிறையா பவர் பிளான் சொல்லி, அதனாலேயே கூட நிறைய பவர் பிளான்ட்டோட ப்ராசஸஸ் வந்து அதனுடைய கார்பன் எமிஷன்லாம் அதிகமாக இன்னும் இருக்குது. ஸோ அதை வந்து சல்ஃபரை வந்து தே வில் சேஞ்ச் இன்ட்டு ஏதோ ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி அந்த கேஸை வந்து கேஸே இல்லாமல் பவுடர் ஃபார்மேட்டில் மாற்றிடுவாங்க போல். அதை இன் ரிட்டர்ன் தே ஆர்
planning to use for various other purposes. And advanced coal-based thermal power technology வந்து இந்த பிளான்ட்டில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க so far. ஸோ THDCயில் so far hydro power, wind power, solar energy ரிலேட்டடாக எவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. 75:25 பேசிஸில் தான் வந்து THDCயை வந்து க்ரியேட் பண்ணாங்க NTPC and Uttar Pradesh government. So NTPC is under government of India தானே. ஸோ THDC இப்படி தான் க்ரியேட் ஆச்சு, which has headquarters in Rishikesh, Uttarakhand. So next வந்து இந்த Civil Liability for Nuclear Damage Act இதனுடைய அமெண்ட்மெண்ட் வந்து பிளான் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது ஏன் பண்ணுறாங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்மளோட பட்ஜெட்லேயே பார்த்துருப்போம் நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் ஃபார் விக்சித் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் 100 GW வந்து 2047 நம்ம நியூக்ளியர் எனர்ஜியை பேஸ் பண்ணி எனர்ஜி டிரான்சிஷன் எஃபர்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கணும். அண்ட் இதுக்காக ஆக்டிவ் பார்ட்னர்ஷிப் வித் ப்ரைவேட் செக்டாரோட பண்ணுறதுக்காக நம்ம அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் அண்ட் சிவில் லைபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் இது ரெண்டையுமே வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இது எதுக்குன்னா ஆஃப்கோர்ஸ் பட்ஜெட்லேயே சொல்லிட்டாங்க அட்ராக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்காக தான். ஸோ இந்த 2 அமெண்ட்மெண்ட் ஆக்டும் வந்து ஏன் இப்போ பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு நோ. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1974 இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் டூயிங் ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பொக்ரானில் வந்து பண்ணுறோம், நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ணுறோம். தென் 1998 செகண்ட் டெஸ்ட் பண்ணுறோம், செகண்ட் டெஸ்ட் ஆஃப் பொக்ரானில் வி ஆர் டூயிங். ஸோ இதுக்கப்புறம் இந்த 2 டெஸ்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் டெஸ்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமே கனடா மாதிரியான கண்ட்ரீஸ் வந்து நம்ம இந்தியா மேலே சாங்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ செகண்ட் டெஸ்ட்டும் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வேறு வரவும் US மாதிரியான கண்ட்ரீஸ் வந்து இந்தியா மேலே சாங்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சாங்ஷன் இன் த சென்ஸ் தே டூ ஹாவ் ஒரு குரூப், நியூக்ளியர் சப்ளை குரூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆல்சோ தேர் இஸ் அ ட்ரீட்டி வந்து ஒன்று சைன் பண்ணணும். அது என்ன ட்ரீட்டி, அதோட நேம் என்ன அப்படின்னா NPT. ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ட்ரீட்டி ஆன் நான் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரீட்டி வந்து 1968 அடாப்ட் பண்ணாங்க, 1970 கொண்டு வந்துட்டாங்க ட்ரீட்டியை, எஃபர்ட்க்கு வந்துருச்சு. இந்தியா டிட் நாட் சைன். இந்தியாவோடு சேர்ந்து பாகிஸ்தான், நார்த் கொரியா, இஸ்ரேல், சவுத் சூடான் இந்த 5 கண்ட்ரீஸும் வந்து இந்த NPTயை சைன் பண்ணல. வாட் இஸ் திஸ் NPT அப்படின்னு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இனிமேல் நியூக்ளியர் 1970க்கு அப்புறம் நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து 5 ஸ்டேட் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அது யார் அந்த 5 ஸ்டேட் அப்படின்னா US, UK, சோவியத் யூனியன் விச் இஸ் நவ் ரஷ்யா. ஸோ இவங்கெல்லாம் வந்து 1968 இந்த இதை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் அண்ட் சைனா இவங்க 1992 கிட்ட தே டூ ஹேட் நியூக்ளியர் வெப்பன். ஸோ இந்த 5 ஸ்டேட்ஸை தவிர வேறு எந்த கண்ட்ரியுமே வந்து நியூக்ளியர் ரிலேட்டட் வெப்பன்ஸை க்ரியேட் பண்ணக்கூடாது, டெஸ்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல். நம்ம என்ன பண்ணுவோம், அது எப்படி சைனா உள்ளே இருக்குது என்கிட்ட நீங்கள் அப்போது வந்து வி ஹேட் US கூடயும் வி ஹேட் ஃபைட்ஸ். ஸோ பாகிஸ்தானோட ஆலையாக தான் USஐ பார்த்தோம் நம்ம, or USோட ally பாகிஸ்தான். ஸோ தே ஹேட் க்ளோஸ் ரிலேஷன்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் நம்மளோட எதிரிகள் மாதிரி இருக்கிறவங்க தே ஆர் இன்சைட் அப்படின்னும்போது we didn't sign. அது எப்படி உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி we didn't sign. ஸோ இது வந்து ஒரு வாலண்ட்ரி கண்ட்ரீஸ் நியூக்ளியர் எனர்ஜி கொலாபரேஷனோட பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கிருச்சு. ஸோ என்ன சாங்ஷன் போட்டாங்க அப்படின்னா countries can't come and have nuclear energy ரிலேட்டடான கொலாபரேஷன் இந்தியா கூட வச்சுக்க முடியாது. ஸோ இந்த சாங்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி அதை தான் சொல்லியிருந்துச்சு. US அண்ட் கனடா 2 பேர் போட்டதும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கனடா மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் ஹேட் தட் சாங்ஷன்ஸ். ஸோ இந்தியா மேலே அந்த சாங்ஷன் வந்ததுக்கப்புறம் வி வேர் வெயிட்டிங் அன்டில் நம்ம வந்து சில நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் விட்டோம். லைக் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாட்டோம், ஃபஸ்ட் யூஸ் பாலிசி, நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசி. ஃபஸ்ட் யூஸ்னால் என்ன, ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வாண்டடாக நாங்கள் ஃபஸ்ட்டு போய் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு கண்ட்ரி எங்கள் மேலே நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணால் வி வில் யூஸ் அட்ஸ் செகண்ட் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணோம். ஆல்சோ நாங்கள் வந்து
சர்டன் விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட். யூஎஸ் அதுக்கப்புறம் 2008 நம்ம வந்து சைன் பண்ணோம். 2008 ஒரு 2007 கிட்ட நம்ம மன்மோகன் சிங் இறந்து போனார் இல்லையா. ஸோ அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்து ஹீ சைன் த டீல். அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்க சாங்ஷன்ஸ் வாஸ் ரிமூவ்ட் ஸ்லோலி. அதுக்கப்புறம் ஸ்லோவாக நம்ம வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் ரிலேட்டடாக வி ஹேட் மற்ற கண்ட்ரீஸோட வி ஹேட் டைஸ். பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் அப்படின்னு வந்து நம்ம கொண்டு வந்தோம். ஆஃப்டர் நம்மக்கிட்ட இருந்த மோஸ்ட் ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் லைக் போபால் கேஸ் ஸ்ட்ராட்டஜி, அந்த ட்ராஜடிக்கு அப்புறம் இதில் வந்து அந்த ட்ராஜடி வாஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த சப்ளையர்னால. சப்ளையர் இந்த சென்ஸ் நம்ம டெக்னாலஜியை வேறு கண்ட்ரிலேருந்து வாங்குகிறோம் இல்லையா, அந்த கண்ட்ரிலேருந்து அவங்க கொடுக்குறது தான் டெக்னாலஜி. இந்த மாதிரி டெக்னாலஜி சப்போர்ட் வாங்கிட்டு இந்தியாவில் நம்ம பில்டு பண்ணி ஆப்ரேட் பண்ணுறோம்ல. ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்க வி ஆர் கால்ட் அஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ யூனிவர்சலாக ஒரு நியூக்ளியர் டேமேஜ் காம்பன்சேஷன் ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வென்ஷன் இருக்குது. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ரேட்டர் தான் லைபிள். ஏதாவது ஏதாவது நியூக்ளியர் ரிலேட்டடான டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஆப்ரேட்டர் தான் வந்து அந்த டேமேஜுக்கான காம்பன்சேஷன் எல்லாமே கொடுக்கணும். ஆப்ரேட்டர் இங்கே யார்? நம்ம இந்தியன்ஸ் தான். ஸோ இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட்லி இந்த அட்டாமிக் எனர்ஜிக்குள்ளே ப்ரைவேட் செக்டாரில் கொண்டு வர மாட்டோம். ஜஸ்ட் சப்ளைங்க ரிலேட்டடாக வி வில் கெட், பட் ஆப்ரேஷன் வில் பி ஹேண்டில்டு சோல்லி பை கவர்மெண்ட் தான். ஸோ கவர்மெண்ட் கீழே இருக்க அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டடான entities will take care of it. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் ஆனால் நம்ம தான் ஃபுல் லைபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து விச் இஸ் நாட் ஸோ குட். ஏன்னா போபால் கேஸ் ஸ்ட்ராட்டஜிலையும் சரி, இந்த ஃபுகுஷிமா நியூக்ளியர் லீக் அப்படின்னு சொல்லி ஜப்பானில் நடந்த ட்ராஜடி விச் இஸ் ஹியூஜ். இது ரெண்டுமே வந்து ஹியூஜ். இந்த ரெண்டு ப்ராப்ளம்லையுமே இந்த ரெண்டு ட்ராஜடிலையுமே என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சப்ளை பண்ண எக்யூப்மெண்ட்டில் ஃபால்ட் இருக்குது, அதனால தான் இது காஸ் ஆச்சு, டிசாஸ்டரே காஸ் ஆச்சு அப்படின்றதுனால நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது பிஜேபி தே டிட் ப்ரொட்டஸ்ட். ஸோ அது எப்படி அவங்க மட்டும் லைவில் இருக்கணும், ஐ மீன் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் ஆனால் நம்ம தான் வந்து லைபிளாக இருக்கோம், சப்ளையரையும் லைபிளாக கொண்டு வாங்க. அதில் ஒரு கிளாஸ் அந்த ஆக்டில் வந்து நம்ம இந்தியாவில் பாஸ் பண்ண ஆக்ட் தான் வந்து சிவில் லைபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு கிளாஸ் ஆட் பண்ணோம் தட் இஃப் ஃபவுண்ட் டு பி அந்த சப்ளையர் சப்ளை பண்ண எக்யூப்மெண்ட்டில் தான் ஃபால்ட் அப்படின்னு ஃபவுண்ட் பண்ணோம் அப்படின்னா தே ஆர் லைபிள் டு பே த காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் எவ்வளோ காம்பன்சேஷன் பே பண்ணணும்னு சொல்லலை, சப்ளையரும் வந்து லைபிள்னு சொன்னதுனால யூஎஸ்லேருந்து வந்து வெஸ்டிங்டன் ஹவுஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியும் இடிஎஃப் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து ஒரு கம்பெனியும் வந்து நியூக்ளியர் ரிலேட்டடாக நம்மக்கிட்ட வந்து டைஸோடு இருந்தாங்க. பட் நம்ம இந்த ரூல் 2010 கொண்டு வந்ததுக்கப்புறம் தே பேக்ட். ஸோ சப்ளையரும் லைபிளா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தே வேர் ஹெசிடென்ட். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அவங்க ஸ்டாப் பண்ணி வச்ச ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா 6 EPR 1650 ரியாக்டர்ஸ். ஸோ இந்த EPR 56 ரியாக்டர்ஸ்னால் என்னென்னா யூரோப்பியன் ரிலேட்டடாக யூரோப்பியன் ப்ரெஷரைஸ்டு ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி எலக்ட்ரிக் பவரோட அமௌண்ட் வந்து 1650 மெகாவாட்ஸ். அதனால தான் EPR 1650ன்னு சொல்லியிருக்காங்க. 6 ரியாக்டர்ஸ் வந்து மகாராஷ்டிராவில் உள்ள ஜெய்தாம்பூரில் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, விச் இஸ் பேக்ட் பை EDF ஃப்ரான்ஸ். ஸோ இது ஆக்சுவலாக அந்த ஏன் EPR ஆர் EDFன்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு கம்பெனி தான் வந்து அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட நேமில் தான் இது இருக்கும். ஆல்சோ 6 ஆந்திர பிரதேஷில் உள்ள 1000 மெகாவாட் ரிலேட்டட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெஸ்டிங்டன் ஹவுஸ் எலக்ட்ரிக் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தையெல்லாம் போயிருக்கோம் கோவாடா ஆந்திர பிரதேஷில். ஸோ இது ரெண்டுமே வந்து ஹால்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம். ஸோ இதை வந்து ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸாக ஃப்யூச்சராக அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஃப்ரான்ஸுக்கும் யூஎஸ்க்கும் போயிருப்பார். ஸோ இங்கே கொடுத்துருக்க கம்பெனிஸ் ரெண்டுமே என்னது, வெயிட் லெட் மீ எரேஸ் தீஸ் திங்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்க 2 கம்பெனியுமே என்னது, ஃப்ரான்ஸ் அண்ட் யூஎஸ் தானே.
இந்த ஃப்ரான்ஸோடது யூஎஸோடது. ஸோ இது ரெண்டுமே ஹால்ட்டில் இருக்குது. நம்மளுக்கு நியூக்ளியர் எனர்ஜி தேவை, விச் இஸ் அ க்ளீனஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா ஃபாசில் ஃபியூவல்ஸ்லேருந்து வராத ஒரு எனர்ஜி தான். அஃப்கோர்ஸ் வி ஹேவ் சைட் எஃபெக்ட்ஸ் லைக் அந்த யூஸ் பண்ண ஃபியூவல் யுரேனியமோ அந்த யூஸ் பண்ண அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டை எப்படி டீகம்போஸ் பண்ணுறோம், அந்த வேஸ்ட்டெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறோன்ற 2 சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் இட் இஸ் சம்வாட் ஹியூஜ். ஸோ நம்ம ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வச்சுட்டு லாங் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்ம அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு நவ் தட் நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏஐ ரிலேட்டடாகவோ டேட்டா சென்டர்ஸ்க்கோ நம்மளுக்கான எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் ஆர் நீட் வந்து அதிகமாக இருக்குன்ற போது நியூக்ளியர் பவரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்ற கோல் வந்து அதனால தான் நம்ம பட்ஜெட்லேயே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ரான்ஸுக்கும் யூஎஸ்க்கும் வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டெல்லாம் நாங்கள் வந்து இந்த 2 ஆக்ட்லேயும் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதன் மூலயமா யூஎஸ் அண்ட் ஃப்ரான்ஸ் 2 பேர்கிட்டையுமே வந்து பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் அ வே டு கன்வின்ஸ். ஸோ இது 2த்தையும் திரும்ப ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஆக்சுவலாக இந்த பிஜேபி காங்கிரஸ் தான் இந்த ஆக்ட் 2ஐயும் கொண்டு வந்தது. அப்போ போராட்டம் பண்ணி இப்போ இருக்க ரூலிங் கவர்மெண்ட் தான் வந்து அந்த லைனவே ஆட் பண்ண வச்சாங்க, that suppliers also has a liability அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது ஆஃப்டர் இயர்ஸ் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணுன்றதுக்காக அவங்களே அதை மாற்றிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் த திங் ஹியர். தென் இந்தியாவோட நியூக்ளியர் எனர்ஜி கெப்பாசிட்டி வந்து 6780 மெகாவாட் இருக்குது. இப்போது 22 நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்மளோட கூடங்குளமும். ஸோ அந்த கூடங்குளமை சப்ளை பண்ணது யாருன்னா ரஷ்யாவோட ரோசத்தாம். அவங்க வந்து பரவாயில்ல, நம்ம ஆஃப்டர் நம்ம அந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டில் சப்ளையருக்கும் லயபிள் இருக்குது, ஒன்லி இஃப் த எக்யூப்மெண்ட் இஸ் ஃபவுண்ட் டு பி ஃபால்ட்டுன்ற கிளாஸ் இருந்தாலும் ரஷ்யா கேம் ஃபார்வர்ட் அண்ட் நம்ம கூட அந்த கூடங்குளமோட நியூக்ளியர் ரியாக்டருக்கு அவங்க தான் வந்து சப்ளையர், நம்ம ஆப்ரேட்டர். ஸோ நம்ம பட்ஜெட்டில் 20,000 crore அலோகேட் பண்ணியிருக்கோம். 100 gigawatt எனர்ஜி வந்து நியூக்ளியர் மூலியமாகவே 2047 அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். 5 ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் 2033 ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற டார்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா we have to do the amendment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசன்ஸுமே அதுதான், யூஎஸ் அண்ட் ஃப்ரான்ஸோட ஸ்ட்ராட்டஜிக் டைஸ் ரிலேட்டட் டு சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் தட் 1998 நம்ம அந்த டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ சாங்ஷன்ஸ் விட்டாங்கல்ல, ஏன் திரும்ப யூஎஸ் நம்மக்கிட்ட வந்தாங்க அப்படின்னா we are willing to buy the nuclear reactors from US. ஸோ யூஎஸோட கேபிட்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க, பரவாயில்ல நம்ம என்பிடி சைன் பண்ணலைனாலும் நியூக்ளியர் சப்ளையிங் குரூப்பில் இருந்து நம்மளுக்கு அந்த நியூக்ளியர் எமிட்டிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அவங்க சப்ளை பண்ணலான்ற ஓகே எல்லாம் வந்துருச்சு 2008லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு தேவைன்ற போது தே அலவுட் அஸ் டு கெட் தட் நியூக்ளியர் சப்ளையிங் குரூப்லேருந்து அந்த நியூக்ளியர் எனர்ஜிக்காக தே அலவுட் அஸ் டு கெட் ஃப்ரம் தெம். இப்போயுமே வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அங்கே போனப்போ 123 அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. விச் இஸ் 123னா அவங்க யூஎஸோட அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1954ஓட செக்ஷன் தான் 123. ஸோ 123 அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. விச் இஸ் ஆல்சோ நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அன்லெஸ் நம்ம அந்த ஆக்டில் அமெண்ட்மெண்ட் பண்ணால் தான் தே வில் டூ ஃபர்தர் திங்ஸ். ஸோ இதுதான் இதனுடைய பேக் ஸ்டோரி. என்ன இந்த அமெண்ட்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்கன்னா 1500 crore வரையும் நியூக்ளியர் இன்சூரன்ஸ் வந்து பூல் பண்ணுறோம். நம்ம ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது, ஜிஐசி, நம்ம இப்போ எக்ஸாம்லாம் எழுதுவோம் இல்லையா, ஸோ அவங்க மூலயமா 1500 crore வரையும் சப்ளையர்ஸ்க்கு அந்த ஒரு இன்சூரன்ஸ் பூல் வந்து க்ரியேட் பண்ணுறோம் 2019லலாம் சொல்லியிருப்போம். பிகாஸ் 2015 ஒபாமா வந்து நம்ம எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் ஒபாமா வந்து இங்கே உள்ளே வரும்போது ஹீ கேம் டு இந்தியா. அப்போது வந்து ஹீ ஸ்போக் அபவுட் திஸ் திங்ஸ். ஸோ அப்போ பேசும்போது அந்த ஒரு அமெண்ட்மெண்ட் அந்த ஒரு கிளாஸை மட்டும் எடுங்களேன், அந்த ஒரு லைனை சப்ளையருக்கும் லைபிள்ன்றதை எடுங்க, அது ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ தான் நம்ம வந்து பூல் 1500 crore நியூக்ளியர் இன்சூரன்ஸ் பூல் வந்து 2019 நம்ம பண்ணியிருப்போம். பட் அதுவுமே பத்தாதான் அவங்களுக்கு. ஸோ அப்போ அவங்களோட எக்யூப்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லாதது தானே தெரிய வருது. பிகாஸ் இந்த ஜப்பானில் நடந்த அந்த ஃபுகுஷிமா ரியாக்டர் நியூக்ளியர் லீக் 2011 வரும்போது தட் காஸ்ட் ஹியூஜ் டேமேஜ் இன் ஜப்பான். அதுவுமே வந்து சீஷோர் பக்கத்தில் இருந்ததுனால ஒரு சுனாமினால் சம் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அதுவுமே வந்து அந்த அந்த
எக்யூப்மெண்ட்டோட ஃபால்ட்னால தான் அதை தாக்கு பிடிக்கலை அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான அப்போது அவங்களோட வாட் டு சே அவங்களோட எக்யூப்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லாதது தான் காட்டுது. பட் யா வி ஹாவ் டு சே எஸ் டு திஸ் பிகாஸ் நம்மளுக்கும் நீட் இருக்குது, அவங்களுக்கும் நீட் இருக்குது. எண்ட் ஆஃப் தி டே நம்மளோட ப்ரொடெக்ஷன் ஆர் நம்மளோட ஹெல்த் ரிலேட்டட் ரிஸ்க்ஸ் தான் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. பட் யா கவர்மெண்ட் பண்ணுறாங்க, வி கான்ட் டூ எனி திங். ஒன்லி ஆப்ரேட்டர் நாட் சப்ளையர் லயபிள் ஃபார் நியூக்ளியர் ஆக்சிடென்ட்ஸ்க்கு குளோபல் ட்ரீட்டியில் இருக்குது. பட் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் இதில், சப்ளையர்ஸ் ஃபினான்ஷியல் ரெஸ்பான்ஸ் ஃபார் டேமேஜஸ் இன் கேஸ் ஆஃப் நியூக்ளியர் ஆக்சிடென்ட். அதில் வந்து இதில் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும், இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணுன்னா எக்யூப்மெண்ட் ஃபால்ட் ஆயிருந்தா அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எக்ஸ்பெக்டட் இம்பேக்ட் வந்து இதெல்லாம். So let's see what happens next. So that's it for today. All the best for your exams and thank you.